கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த வருஷத்தில் ஆரம்பத்திலேருந்து நாம் அதை தொடர்ந்து தியானித்து வர்றோம். ஒரு ஸ்டடி மாதிரி அதை நம்ம படிச்சுட்டே வரோம். ஒரு அற்புதமான பாடமாக கர்த்தர் நமக்கு தரார். பிள்ளைங்கள்லாம் எல்லாம் நல்லா கவனிக்கணும். உள்ளே இருந்த எல்லாரும் வெளியே வந்துருங்கப்பா. உங்களுக்கு வேலை இல்லைன்னா வசனம் கேட்க வந்துடுங்க. வேலை இருந்தால் மட்டும் உட்காரு, மற்றவெல்லாம் வெளியே ஓடியாந்துருப்பா. நல்லா ஆராதனைக்கும் வர்றதில்லை, வசனத்தையும் கேட்கறதில்ல. அங்கே இன்னும் 2 பேர் இருக்காங்களா? யார் யார் இருக்குது? ஆமாம், உங்களுக்கு வேலைன்னா உடையாந்துடணும். வாங்க கண்ணா குட்டி. அப்படிதான். இந்த வயசுலேயே கீழே உட்கார முடியலன்னா எப்படி? தோத்துறோம். இப்படி வந்துடு. எங்கே பைபிளுங்க? புனிதா பைபிள் வாங்கி கொடுக்கலையா? அவ்வளோ பெருசு வாங்கி கொடுத்தா எடுத்துகிட்டு வர மாட்டான். எடுத்துகிட்டு வர சார். பைபிள் இல்லாமல் வந்தீங்கன்னா உங்களை முட்டி போட்டு தான் இனிமேல் என்ன செய்ய முடியும்? சத்தியம் கேட்கணும். எங்கள் பைபிளுங்க? படிக்க தெரியுமோ தெரியாது, பைபிள் இல்லாமல் இங்கே வரக்கூடாது. எங்கள் பைபிள்? வீட்டிலே நல்லா வச்சுக்கோ. நான் போகும்போது ஒரு பூட்டு வாங்கி தரேன். கொண்டு போய் நல்லா பூட்டி காத்துறோம். வேதாகமத்தை சுமக்கணும். நம்ம எடுத்துகிட்டு வரணும். கையில் கம்பீரமாக தூக்கிட்டு வரணும். அம்மா மாதிரி எத்தனை பேர் வேதாகமம் இல்லாமல் வந்திருக்கீங்க? சொல்லுவீங்களே நல்லா. ஐயா மாதிரிக்கு எத்தனை பேர் கையில் வேதாகமம் இல்லை? எங்கே உங்கள் வேதாகமம்? பைபிள் எங்கே? உடம்பு சரியில்லை. அருமையான பதிலை சொல்லியிருக்கிறார். அவருக்கு 100 ரூபாய் பரிசாக வழங்கப்படுகிறது. நான் என்ன கேட்டேன், நீங்கள் என்ன சொல்றீங்க? இயேசுவே இயேசுவே தோத்துறோம். ரைட். பைபிளை கையில் எடுத்துக்கிட்டு வாங்க, படிங்க. அது மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கட்டும். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ஆசீர்வாதம். படிக்க வைங்க. இப்போவே ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் பண்ண வைங்க. ஆமாம், சண்டே ஒரு சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லலைன்னா சோறு போடாதீங்க. சண்டே அது ஸ்பெஷல். சரியா? ஆமாம், டெய்லி ஒரு வசனத்தை சொல்ல வைங்க. அதெல்லாம் ரொம்ப விசேஷமாக வந்துடுவாங்க. பிள்ளைங்கள்லாம் பெரிய ஊழியக்காரனாக வந்துடுவான். சிறு வயதில் பைபிள் படிக்கலைன்னா நீங்கள் எதிர்காலத்தை எதிர்கொள்ளவே முடியாதுடா. ஆராதனையில் எல்லாம் உட்காந்து பாயை தேய்ச்சிட்ருக்கீங்க. தயவுசெய்து இனிமேல் கழுவி பெருக்கிறதுக்கு இவங்களை யூஸ் பண்ணிங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கானுங்க. இப்போ சோப்பும் தண்ணியும் அங்கே வச்சுருந்தோம்னா இந்த மொத்தத்தையும் கழுவி சுத்தம் பண்ணி துவைச்சி எடுத்து காய போட்டிருப்பானுங்க. இல்லை என்ன பண்ணுறீங்க? ஆராதனையில் பாட்டை பாடணும், பக்தியாக இருக்கணும். ஆண்டவர் உங்களை எதிர்பார்ப்பார். நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கணும் பரிசுத்த ஆவியானவர். இல்லையா? பைபிள் இருக்கா இல்லையா? செய்ய வேதம் சொல்லுது, பட்டயம் இல்லைன்னா ஒரு சட்டையை வித்தாவது ஒரு பட்டயத்தை வாங்குன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பைபிள் இல்லைன்னா இந்த பேர் என்ன மாதிரி ஜீன்ஸ் ஷர்ட் போட்டிருக்காங்க பாருங்க. எவ்வளோ அது? எவ்வளோ அது? 450 600 600 ரூபா. சட்டையை நல்லா தான் போடுவோம் நம்ம. பைபிள் எங்க? பைபிள் இல்லாமல் அடுத்த வாரம் எவனாவது வந்துப்பா நல்ல வேலை சொல்லிட்டாரு, அடுத்த வாரம் நான் வரமாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கிறாரு. தோத்துறோம். சரி. பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் உடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். நீருடைய வார்த்தையினால் வசனத்தினால் எங்களை நிரப்புவீராக. உடைய வார்த்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சரி, ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. என்ன பண்ணலாம்? ஒரு இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் தான் தர முடியும். சரி, அந்த வரிசையில் நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின் அல்ல விரிவுரைகளை நான் தொடர்ந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். இந்த வருஷத்து வாக்குத்தத்தத்தை மனப்பாடமாக சொல்லணும். ஏசாயா 9:3 என்னது? நான் ஜாதிகள் மத்தியிலே உன்னை ஆசீர்வதிப்பேன். வாசிமா. திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணீரி. அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிடுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். எல்லாம் அதை பார்த்தாது படிங்களேன். ஆமாம், என்ன இந்த வருஷம் என்ன செய்ய போகிறாராம்? மகிழ்ச்சியாக்க போகிறார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், உங்களை கர்த்தர் மகிழ்ச்சியாக்க போகிறார். கையை கொடுத்து சொல்லுங்கள், அறிக்கையிடுங்க. கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? மகிழ்ச்சியாக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமென். அவருடைய தொடர்ச்சியாக நாம் படித்து வருகிற சில காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன்.
தயவு செய்து நல்ல கூர்மையாக கவனிச்சிங்கன்னா தான் டீச்சிங்ஸ்லாம் புரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தேசம் என்று சொன்ன உடனே கர்த்தர் தேசங்களை குறித்து நமக்கு அற்புதமாக விளக்கம் தந்தார். தேசம் என்று சொன்னால் சபையை இது குறிக்கிறது. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. தேசத்துக்குள்ளே ஒரு தேசம். எல்லா வசனத்தையும் மனப்பாடம் பண்ணிடணும். அட்லீஸ்ட் வாலிப பிள்ளைகளாவது சொல்லிடணும். ஆமாம், 1 பேதுரு 2:9 என்ன சொல்லுது? அன்றியும் ஆமாம், அந்தகாரத்தினின்று உங்களை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் என்னவா இருக்கீங்க? தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறீர்கள். ஆமென். இருக்குங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. பரிசுத்த ஜாதியெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அசுத்த ஜாதியெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதுவும் கேட்குதா இல்லை வேணும்னே சொல்கிறீங்களா? நீங்கள் எங்களை கலாய்க்கிறீங்களா? நாங்கள் உங்களை கலாய்க்கிறோன்னு ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்கள், நாமெல்லாம் பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. உங்கள் ஜாதியை கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சத்தமாக சொல்லுங்கள். உங்கள் ஜாதி என்ன ஜாதி? அதெல்லாமா கேட்பீங்க? நாங்கள் அதெல்லாம் கேட்க மாட்டோம், இதை மட்டும் தான் கேட்போம். அல்லேலூயா. ஹோலி நேஷன். நம்முடைய தேசத்தின் பெயர் என்ன? ஹோலி நேஷன், பரிசுத்த தேசம். கர்த்தர் நம்மை ஒரு தேசமாய் அழைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை ஒரு தேசமாய் கொண்டு வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லலையே? அல்லேலூயா. கவனிங்க, அதனுடைய தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு சொன்னேன், அதை மட்டும் பிரஷ் அப் பண்ணுறேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டோம். ஏன்னா தேசத்துக்குள்ளே என்னெல்லாம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு, வரங்கள் வல்லமையை கட்டவிழ்க்கிற நேரம் இது. சபையில் இருக்கிற பிள்ளைகள் உள்பட எல்லாரும் இந்த வரங்களை பயன்படுத்தி அநேகருக்கு ஆண்டவரை சொல்லும் நேரம் இது. ஆனால் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னப்பா விளையாட்டு வேண்டி கிடக்குது? நான் எங்கள் கர்த்தருக்கு காரியத்தை நீ சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். கவனி, என்ன தெரியுமா? சிறு பிள்ளைகளை கூட கர்த்தர் விடுவதில்லை. அவர்களுடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்கிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமாம், அதனால தான் சொன்னார், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு அவர்களை ஒரு வசனமும் தெரியலன்னா நான் நினைச்சிட்டோம். நான் எப்படியாவது இவங்கெல்லாம் ஊழியக்காரன் ஆக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தனும் பைபிள் படிக்க மாட்டான், ஒருத்தனும் ஜெபம் பண்ண மாட்டான், ஒருத்தனும் மனப்பாடம் பண்ண மாட்டான். இவனுங்களை விடுறதில்லை நான். ஆமாம், சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள், பரலோராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, அவர்களுடையது இல்லை. அப்படிப்பட்டவர்களுடையது தான் பரலோராஜ்யம். அல்லேலூயா சொல்லுங்க. கையை வைத்தி சொல்லுங்க பார்க்கலாம். கையை வைத்தி அல்லேலூயா. பைபிள் ஏன் கொண்டு வரலன்னா உடம்பு சரியில்லை, அதனால எடுத்து. சரி சரி ரைட். கவனிங்க, அதனுடைய தொடர்ச்சியாக உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். இந்த அதிகாரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை பவுல் திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கார். என்ன தெரியுமா? இந்த அதிகாரத்தில் மாத்திரம் பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்கள் என்னைக்காவது கூர்ந்து கவனிச்சு பார்த்தீங்களா? 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுறாரு. என்ன தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். ஏதாவது கண்டுபிடிங்க பார்க்கலாம். 12ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தையை திரும்ப 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 ரிப்பீட் பண்ணுறாரு. என்னம்மா? சொல்லு, பரவாயில்ல. ஒரே ஆவி. வேற? சரி, அப்படி படிக்கணும் பைபிளை, அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன தெரியுமா? சரீரம் அப்படிங்கிற வார்த்தையை இந்த அதிகாரத்தில் மாத்திரம் 18 முறை சொல்லியிருக்காரு. எத்தனை முறை? 18 டைம்ஸ். சரீரம் 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 சரீரம். அல்லேலூயா. அதனால தான் சபையை கர்த்தர் என்னன்னு சொல்லியிருக்காரு? நல்லா சத்தமா சொல்லணும். சபையை கர்த்தர் என்னன்னு சொல்லியிருக்காரு? சரீரம். நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சபையை என்னன்னு சொல்லியிருக்காரு? சரீரம். அல்லேலூயா சொல்லலையே? அல்லேலூயா. நாம் எல்லாம் கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறோம். சரீரம் என்ன? முந்தின வாரம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அது சரீரத்தில் கை இருக்கும், கால் இருக்கும், வாய் இருக்கும், கண் இருக்கும். மறைக்கப்பட்ட உள் நம்முடைய முக்கியமான உறுப்புகள் உள்ளெல்லாம் இருக்கு. லங்ஸ் இருக்கு, ஹார்ட் இருக்கு, இன்டெஸ்டைன் இருக்கு. அது எல்லாமே இருந்தாதான். ஆமென் சொல்லுங்க. தெரியறதெல்லாம் விட தெரியாதவைகள் ரொம்ப முக்கியம். சொல்லுங்க ஆமென். ஹார்ட் ரொம்ப முக்கியமா இல்லையா? கையில்லாம வாழ முடியும், ஹார்ட் இல்லாம வாழ முடியுமா? சொல்லுங்க. முடியுமா? ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க, முடியுமா? முடியாது. கால் இல்லாமல் வாழ்ந்துடலாம், ஆனால் உள்ள இருக்கிற பேங்க்ரியாஸ் ஈரல் இல்லாமல் வாழ முடியுமா? சொல்ல மாட்டேங்கிறீங்க.
அப்போ மறைக்கப்பட்ட சரீரத்தின் பாகங்கள் ரொம்ப முக்கியம். நான் அதனால தான் சொல்லி கொடுத்தேன், நீங்கள் தெரியவே இல்லைன்னா ரொம்ப முக்கியம்னு அர்த்தம். என்னங்க மைக்கிலே தர மாட்டேங்கிறீங்க, எங்களெல்லாம் பேச விட மாட்டேன், நீ தெரியவே இல்லையா? யூ ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட். ஆமேன்னு சொல்லுங்க. உங்களை மறைக்கிறதுக்காகவே கர்த்தர் ரிப்ஸ் வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? ரிப்பு. என்னது தமிழில் எப்படி சொல்லுவீங்க? விலா. விலா எலும்புகளை எதற்கு வச்சிருக்காரு? உன்னை பாதுகாக்கும்படி வைத்திருக்கிறார். நல்லா கவனிங்க. கை அளவுக்கு, இப்போ நல்லா கவனிங்க, நான் ஏன் எப்படி சொல்கிறேன், கை அளவுக்கு ஹார்ட்டில் பலன் இருக்கா? கை ஒரு குத்து விட்டா என்ன நடக்கும் சொல்லுங்க? என்ன நடக்கும்? பயங்கரமாக வலிக்கும். ஹார்ட் என்னைக்காவது அடிச்சிருக்கா அவங்கள? எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்முடைய லங்ஸு, நம்முடைய நுரையீரல் எவ்வளோ சாஃப்ட்டு. கவனிங்க, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ரொம்ப அற்பமாக தெரிகிறதுங்க தான் ரொம்ப முக்கியமான இடத்தை பிடிச்சிருக்கு நம்முடைய சரீரத்தில். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த சபையில் நீங்கள் எல்லாரும் முக்கியமானவர்கள். ஒருத்தர் காலாக இருக்கீங்க, கையாக இருக்கீங்க, ஹார்ட்டாக இருக்கீங்க, லங்ஸாக இருக்கீங்க, நுரையீரலாக இருக்கிறீங்க. எல்லாரும் நமக்கு ஒன்று சேர்ந்தாதான் ஒரு முழு சரீரமாக இருக்க முடியும். சொல்லுங்க, சரீரம். நம்மெல்லாம் யாராக இருக்கோம்? சரீரம். அந்த சீரியஸில் கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை இன்னைக்கு, எப்படி தேவனுடைய ஆலயம் கர்த்தருடைய சரீரமாக இருக்கிறதோ அதை போலவே குடும்பமும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் நேற்றைய தினத்தில் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்த போது ஆண்டவர் சொன்னார், குடும்பத்தை பற்றி நிறைய காரியங்கள் சபையில் இன்னும் குழப்பமாகவே இருக்குது, நிறைய பேருக்கு புரியலை. தேவன் குடும்பத்தை எப்படி முக்கியப்படுத்துகிறாரு, எப்படி அதை உண்டாக்கினார் என்பதை நாம் ஆளுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தனுக்கு சொல்லி கொடுத்ததுனால அந்த டாப்பிக்கில் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 15 நிமிஷம் தான் உங்களுக்கு சொல்ல முடியும். வாசிக்கலாம். 2:18 ஆதியாகமம் 2:18. ஆதியாகமம் 2:18. நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். என்ன துணையை உண்டாக்குவேன் என்றார்? சொல்லணும் வாயில. டீச்சிங்லாம் இப்படி சொன்னாதான் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி உட்காந்து, கர்த்தர் என்ன துணையை தருவேன்னாரா? ஏற்ற துணையா? அப்பா எனக்கு எப்போ அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். இப்போ இல்லைன்னா எப்போ? ஹலோ. ஏற்ற துணையை கர்த்தர் உனக்கு தருவேன் என்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஏற்ற துணையை தந்திருக்கிறார். ஆமென். அதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா? ஆண்டவர் ஆட்டுக்கு வாலை எப்படி தான் வச்சாராம்? அளந்து வச்சாராம். ஏன் ஒரு மாட்டு வால் மாதிரி வைக்கல? பெருசாக வச்சிருந்தா கொசு எங்கே கடிச்சாலும் அடிக்கலாம்ல, டப்பு டுப்புன்னு. சொல்லுங்க, மாடு அப்படி தானே அடிக்குது. இப்போ பெரிய பெரிய வாளுக்குனால அது அப்படி எடுத்து டப்புன்னு அடிக்கும். அப்படி ஆடு ஃபீல் பண்ணுமா பண்ணாதா? ஆனால் அவர் சொல்கிறாரு, உனக்கு ஏற்றதா கொடுத்துக்கிறேன்பா. இல்லையா? ஆமாம். சிலரெல்லாம் சொல்லுவாங்க, ஒன்றா போய் கட்டிக்கிட்டேனே. யாரை போய்? சொல்லுங்க. என்னப்பா அப்படி பார்க்குற நீ? நிறைய பேர் யோசிக்கிறாங்க, பாஸ்டரியா கொஞ்சம் முன்னாடி பிரசங்கம் பண்ணியிருக்கக்கூடாதா? இந்த பொண்ணையே கட்டியிருக்க மாட்டேன், இந்த ஆளையே கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன். திரும்ப சொல்லுங்க, ஏற்ற துணையை தான் தந்திருக்காரு. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன துணையை தந்திருக்காரு? ஏற்ற துணையை தந்திருக்காரு. அதனால தான் சொல்லுவாங்க, ஆட்டுக்கு எப்படி வச்சிருக்காராம்? அளந்து வச்சிருக்காரு. அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. என்னது சிங்கப்பூரில் கேட்டாகே, சின்னாளப்பட்டியில் கேட்டாகே, அப்புறம் சீர்காழியில் கேட்டாகே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் இங்கே இருக்கிறது தான் கர்த்தருடைய சித்தம். அல்லேலூயா. புருஷர்கள்லாம் உங்கள் மனைவிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி. ஏப்பா இல்லாதால் ஏன் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறீங்க? ஆமாம், உங்கள் கணவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க எல்லாரும் சகோதரிகள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமென். என்னையா அப்படியா? நீங்களே உங்களை காட்டி கொடுத்தா எப்படி? நீங்களே உங்களை காட்டி கொடுத்தா எப்படி? பாவம். அவருக்காக ஒரு முறை ஜெபம் பண்ணிருங்க. கல்யாணம் ஆகாதெல்லாம் கையை தூக்குங்க. கல்யாணம் ஆகாதெல்லாம் கை தூக்குங்கப்பா. பிள்ளைங்க எல்லாமே ஆயிடுச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. கையை தூக்க பார்க்கலாம். கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களாம் ஏப்பா ஒன்று
ஏப்பா ஃப்ரெண்ட் நல்லா தூங்குங்கப்பா. சரி, இப்போ உங்களுக்கு ஒரு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஒரு ஊரில் ஒரு ஹஸ்பண்ட் ஸ்டோர் திறந்தாங்களாம். என்ன ஸ்டோரு? கணவர்கள் கடை. இந்த அம்மா ஒரு அம்மா ரோட்டில் நடந்து போயிட்டே இருந்திருக்கு. ஹஸ்பண்ட் ஸ்டோர் அப்படின்னு பார்த்த உடனே கணவர்கள் கடைக்கு போகலாம். ஐயோ என்ன கணவர்கள் விற்கிறாங்கப்பா அப்படின்னு கீழே போன உடனே அங்கே ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. இந்த கடையில் 5 தளங்கள் இருக்கிறது. எத்தனை தளம்? 5 தளங்கள் இருக்கிறது. 1 2 3 4 5. 5 தளத்திலும் 5 விதமான புருஷர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் 1, ஒரு தளத்துக்கு போயிட்டு திரும்ப அந்த தளத்துக்கு வர முடியாது. 5 தளத்தை வரைக்கும் நீங்கள் போய் செலக்ட் பண்ணலாம். 6 தளம் இருக்கிறது. 6 தளம் வரைக்கும் நீங்கள் போய் செலக்ட் பண்ணலாம். மேலே போயிட்டீங்கன்னா திரும்ப வர முடியாது. இப்போ போன உடனே முதல் தளத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தளத்தில் இருக்கிற புருஷர்கள் எல்லாம் வேலை செய்கிறவர்கள், நல்ல வேலை இருக்கிறது. ஓ வெரி குட். செகண்ட் ஃப்ளோருக்கு போகுது அம்மா. செகண்ட் ஃப்ளோருக்கு போனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இந்த தளத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வேலை இருக்கிறது, பிள்ளைகளை நன்றாக பார்த்து கொள்ளக்கூடிய அன்பான இருதயம். வா வா சூப்பர், நமக்கு ஆசையாக இருக்குது. இந்த தளத்தில் என்ன இல்லை, இன்னும் 4 தளம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தளத்துக்கு போகுது. 3வது தளத்தில், இந்த தளத்தில் உள்ள புருஷர்கள் எல்லாம் வேலை செய்கிறவர்கள், பிள்ளைகளை நன்றாக கவனித்துக் கொள்ளுகிறவர்கள், ரொம்ப ரொம்ப அழகான ரொமான்டிக் லுக்கோடு இருக்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பிள்ளைகளே, சிறகடித்து பறந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். கொஞ்சம் நேரம் அமைதியாயிருங்கள், கவனிங்க. இப்போ 2வது தளத்துக்கு வந்தாச்சு. 3வது தளத்துக்கும் போனோம். சரி, 4வது தளத்துக்கு போனோம். 4வது தளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த தளத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேலை செய்கிறவர்கள், பிள்ளைகளை நன்றாய் கவனித்துக் கொள்கிறவர்கள், ரொம்ப ரொமான்டிக்கான ஆளு, கூடவே வீட்டு வேலையிலே உங்களுக்கு உதவி செய்கிறவர்கள். அடா 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 அடா, என்ன அற்புதமான ஸ்டோராக இருக்குது இது. இதில் நுழைஞ்சிருவோமான்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது 5 ஒன்று இருக்குது, 6 ஒன்று இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு 5க்கு போயிடலாம் அப்படின்ட்டு வேகமாக 5வது தளத்துக்கு போயாச்சு. 5வது தளத்தில் எழுதியிருந்தது, இவர் வேலை செய்கிறவர், நல்லா சம்பாதிக்கிறவர், வீட்டை கவனிக்கிறவர், பிள்ளைகளை பாசத்தோடு பார்க்கிறவர், ரொமான்டிக்கான ஆளு, அது கூடவே உங்களை பத்திரமாய் பார்த்து கொள்ளுகிறவர். ஹலோ, எத்தனை பேர் ரீமேரேஜுக்கு ஆயத்தம் ஆயிட்டீங்க? எங்க இருக்கு பாஸ்டர் இந்த ஸ்டோரி? தயவு செய்து சொல்லுங்க. 5 தளத்துக்கு வரைக்கும் வந்தாச்சு. நீ 5க்கு போவியா 6க்கு போவியா? எதுக்குமே இந்த வேலையே வேணாம், கல்யாணமே வேணாம். நம்ம வேகமாக 6வதுல சூப்பராக இருக்கும், மேலே போகலான்னு டடக்குன்னு மேலே ஏறி போனால் அங்கே சொல்லப்பட்டிருந்தது, உங்களை வரவேற்கிறோம், உங்களை போல பெண்களை திருப்தி செய்யவே முடியாது, பபாய். ஆறுக்கு போயிட்டு 5க்கு வரணும்னு நினைப்பீங்களா? முடியாது. சுடர் ஒளி பட்டயத்தை வச்சுட்டு ஒருத்தர் நின்றுக்கிட்டே இருப்பான், இப்படியே போ வெளியே. கவனிங்க, கர்த்தர் நமக்கு ஏற்ற துணையை தந்திருக்கிறார். அவர் அல்லையே சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமென். துணையை நல்லா மெயின்டைன் பண்ணி தான் இப்படி சொல்லுவாங்க, மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன், பட் மெயின்டெனன்ஸ் என் கையில் தானே கொடுத்துருக்காரு. சொல்லுங்க ஆமென். அல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்க? கர்த்தர் உங்களை என்னவா வச்சிருக்கிறார்? பிரதர்ஸ் சொல்லுங்க. இப்போ நான் பிரதர்ஸ்க்காக பேச போறேன். உங்க பேர் என்னையா? கல்யாணம் ஆனவங்களுக்கு பேர் என்ன? ஐயோ முடிய மாட்டேங்குது. கல்யாணமானவர்களுக்கு பெயர் என்ன? திருமணமானவர்கள். சரி, இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல என்னதுப்பா? சரி, புருஷனுக்கு என்னப்பா இங்கிலீஷ்ல? ஹஸ்பண்ட். எத்தனை பேர் சொல்லுங்க ஹஸ்பண்ட்? ஹஸ்பண்டுக்கு விளக்கம் உங்களுக்கு தெரியுமா? ஹவுஸ் பாண்ட், குடும்பத்தை கட்டுகிறவன், குடும்பத்தை இணைக்கிறவன். ஆண்டவர் நம்ம கையில் ஒரு அற்புதமான க்ளூ கொடுத்துருக்கிறாரு. க்ளூனா என்னது? பேஸ்ட். சாம்ட்ட நல்லா தெரியும், பேஸ்ட் அவளை போட்டு அது ஒட்டினார்னா பியவே பியாது. அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு க்ளூ வச்சிருக்காரு, ஒரு பாண்ட் வச்சிருக்காரு. நல்லா கவனிங்க. ஹஸ்பண்ட் என்று சொன்னால்
குடும்பத்தை, வீட்டை நல்லா இறுக்கி கட்டுவான். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அதுதான் ஹஸ்பண்ட். என்ன பேண்ட் சொல்லுங்க? ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் என்னதுங்க? குடும்பத்தை பாண்ட் அப்படி நல்ல அன்புல அதை கட்டி இழுத்துட்டு போகணும். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அதுக்கு தான் உங்களை வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமா, உங்க மனைவியை நீங்க நேசிக்கிறீங்களா? 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 சொல்ல மாட்டேங்கிறீங்க. நேசிக்கிறீங்களா இல்லையா? ஆமா. அவ எப்படி நேசிக்கிறீங்க? ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ 2 பேரும் பேசிக்கிறாங்க. ரிட்டையர்ட் ஆகி பணம் வந்திருக்கு வீட்டுக்கு பணம் வந்த உடனே எப்படி இதை பாதுகாப்பாக வைக்கலாம் என்ன? மனைவி சொல்கிறாங்க, அது ஒன்று பண்ணலாம்பா, எல்லாத்தையும் கட்டுக்கட்டாக கட்டி நம்ம பெட்டுக்கு அடியில் அப்படியே பரப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொன்னார், அப்படி பேசாதடி சனியம். எப்படி? அப்படி பேசாதடி சனியம். ரொம்ப கொஞ்சம் பேசுறதே நம்ம எப்படி தான். என் சொந்த மாமா, தாய் மாமா, அவருடைய மனைவியை கூப்பிடுறத ஏன் நாயே. எப்படி? கொஞ்சம் பிராங்கா உங்களை கேட்கிறேன், எப்படி கூப்பிட்டீங்க கடைசியா உங்க மனைவிய? சொல்லுங்க. அன்பு என்னும் இணைப்பினால் இணைப்பதற்காக தான் ஹஸ்பண்ட்னு உங்களுக்கு பேர் வச்சிருக்கார். அல்லே சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஆமே. என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க எப்படி கட்டுறீங்க உங்க குடும்பத்தை? அன்பா உட்காந்து பேசணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. அன்பா பேசணும், ஆதரவா நேசிக்கணும். எஸ். உங்க மனைவி கிட்ட நீங்க அன்பா கடைசியா பேசின எப்ப பேசிருக்கீங்களா? ஆர்டர் பண்றதோட சரின்றீங்களோ? நிறைய பேர் அப்படிதான் இருக்கும். இந்த வெயிட்டர் மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்போம். என்னது? மசால் தோசை, ஒரு மசால் தோசை. அவன் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பான். நம்மளும் அது மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு மசால் தோசை பார்சல். அப்படியா? வீட்டில் உட்காந்து அன்பா பேசுங்க. பிரைஸ் தி லார்ட். அன்பில் கட்டுங்க. பிள்ளைகள் தவறி போனாலும் அந்த பிள்ளைகளை அன்பில் நேசித்து பேசணும். அதையே சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ அப்படி பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, அதை பண்ணிட்ட, இதை பண்ணிட்ட. ஹலோ, அதெல்லாம் சொல்லி தரேன் உங்களுக்கு. அப்போ குடும்பத்தை கட்டி கொண்டு போகிற பொறுப்பு யார் கையில் கொடுத்துருக்காரு? மெயின்டெனன்ஸ் யார் கையில் கொடுத்துருக்காரு? மேரேஜஸ் ஆர் மேட் இன் ஹெவன், but the maintenance is given into your hands. உங்கள் கையிலே அதை பராமரிக்கிற காரியம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லையே சொல்ல மாட்டேங்கிறீங்களே? நல்லா சொல்லலையே, நல்லா சொல்லலையே. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, நல்லா நேசிங்க. உங்க மனைவியை நேசிக்க கர்த்தர் உங்களுக்கு அற்புதமான காரியத்தை சொல்லி தந்திருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். உங்க குடும்பத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் அப்படியே எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சோதரம் சோதர நல்லா சொல்லுங்க. சோதரம் 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 சோதரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்கப்பா. ஹல்லேலூயா. குடும்பத்தை நல்லா நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க. நல்லா கவனிங்க. நான் ஒரு கவிதையை வாசித்தேன், ஆங்கிலத்தில் இருக்குது. நான் வாசித்துட்டு உங்களுக்கு தமிழில் சொல்கிறேன். ஏர்போர்ட்ஸ் ஹேவ் சீன் மோர் சின்சியர் ஹக்ஸ் அண்ட் கிஸ்ஸஸ் தேன் வெட்டிங் ஹால்ஸ். ஏர்போர்ட்டில் தான் நிறைய என்ன உண்டாகுது? கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறது. ஏன்னா பாய் சொல்லிட்டு போகிறான். ஆனால் வெட்டிங் ஹால்ஸில் இல்லை. Hospitals are heard of more prayers than worship place. ஐயா, சபையில் போடுற ஜபத்தை விட எங்க தான் ரொம்ப ஜபம் கேட்குது? சொல்லுங்க. எங்க? ஹாஸ்பிட்டல்ல தான் ரொம்ப ஜபம். ஆண்டவரே எப்படியாவது. Graveyards
heard more whispers than any love letter ever written. ஐயா, கிரேவியார்டில் தான், புதைக்கிற இடத்துல தான், கல்லறையில தான் நிறைய விசும்பல் கேட்கிறது. ஆனால் எத்தனையோ காதல் கடிதங்கள் எழுதப்பட்டு, நான் எழுதியிருக்கேன் நிறைய காதல் கடிதம். ஐயோ, நீ அப்படிப்பட்ட ஆளா? நிச்சயமா அப்படிப்பட்ட ஆள் தான். நாங்கள் டெல்லியில் இருந்தப்போ முதல் முறையாக நானும் என் மனைவியும் பிரிய வேண்டிய சூழ்நிலை. நீ கேட்டு பாருங்க, பாஸ்டர்மா இங்கே தான் இருக்காங்க. அந்த பிரிவை என்னால் ஏற்றுக்க முடியல. அவங்க டெலிவரிக்கு வந்திருக்காங்க. என்ன பண்ணுவேன் தெரியுமா? டெய்லி ஒரு லெட்டர் எழுதுவேன். இப்போ கூட அது பத்திரமா இருக்குது வீட்டில். டெய்லி ஒரு கடிதம் எழுதுவேன். டெய்லி அவங்க ஒரு ரிப்ளை போடுவாங்க. அப்பா நல்லா 3 நாள் கழிச்சு வந்து கிடைக்கும் எனக்கு. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், சாப்பிட்டேயா சாப்பிடலையா? காதல் கடிதம் எழுதி பழகுங்கள். ஹலோ, என்னங்க இது மாதிரிலாம் சொல்லி தரீங்க பிள்ளைங்களுக்கு? பிள்ளைங்களுக்கு சொல்ல, அப்பாவுக்கு சொல்கிறேன். அப்பாக்களே உங்கள் வார்த்தையிலாவது கடிதம் எழுதுங்க. எப்படி? அன்பே, என் ஆறு உயிரே, அப்படியா? அதெல்லாம் வந்து காகித காதல். உங்கள் அன்பை செயலில் காமிங்க. இல்லையா? சொல்லுங்களேன். வாசிக்கிற கவனிங்க. Empty rooms have any secrets heard than any friends. அநேகருக்கு நண்பர்கள் இல்லை. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்களா? அம்மா, குட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? நண்பர்கள், நல்ல நண்பர்கள் இருக்காங்களா? இருக்கணும். இல்லை, பிரதர் சொல்றாரு இல்லை. நிறைய பேருக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பதில்லை. ஒருத்தனை கூப்பிட்டு, ஏய் சரக்கு அடிக்கலாம் வாடான்னு கூப்பிட்டு பாரு, எவ்வளோ வேணா செலவு பண்ணுவான். வாடா தண்ணி போடலான்னா எவ்வளோ வேணா செலவு பண்ணுவான். ஏய் பாட புஸ்தகம் ஒன்று வாங்கி கொடுறா அப்படின்னா ஓட. இவன் நல்ல நண்பனா கெட்ட நண்பனா? நிறைய நேரத்தில் நண்பர்கள் செட் ஆகுறதில்ல. நீங்கள் நல்ல நண்பர்களை சூஸ் பண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லையா சொல்லியே. எப்படிப்பட்ட நண்பர்களை சூஸ் பண்ணுங்க? குட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை கெடுக்க நினைக்கிறானா கட் பண்ணுங்க, பிளண்டாக கட் பண்ணு. அவனுடைய சவகாசமே நமக்கு தேவையில்லை. நம்மை நல்வழிப்படுத்தாத நண்பன் கெடுக்க நினைக்கிறான் என்று அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. நல்ல நண்பன் கடிந்து கொள்வான். குட் ஃப்ரெண்ட் என்ன தெரியுமா செய்வான்? தம்பிகளா நல்ல கவனிங்க. குட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான் தெரியுமா? நீ தப்பு பண்ணும்போது கண்டிக்கிறான் பாரு, அவன் நல்ல நண்பன். ஒரு அல்லையா சொல்லுங்க. மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாட அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ஆமா, சூஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நண்பர்களை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Dead people receive more flowers than the living one. செத்து போனவனுக்கு நல்ல மாலையை போடுறோம், அவனுக்கு பூ கொடுக்குறோம், அவனுக்கெல்லாம். இருக்கும்போது ஒரு நல்ல வார்த்தை சொல்றீங்களா? இருக்கும்போது என்னைக்காவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லி, செத்த பிறகு நம்ம பேச. எங்கள் அப்பா மரித்தப்போ ப்ரேயர் மீட்டிங்கில் ஒருத்தர் பாட்டு பாடினார். எங்கள் அப்பா பேரை போட்டு அது ஒரு கிறிஸ்தவ பாட்டை போட்டு எங்கள் அப்பா பாட்டு பேரை போட்டு எழுதுறார். எழுதி பாடல் பாடுறார். தகப்பனே யோசுவா, நீர் சாதாரணமானவர் அல்ல, நீர் சாதாரணமானவர் அல்ல. நடத்திட்டு இருந்த எந்த பாஸ்டர் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தார். எங்கள் அப்பாவால் ரட்சிப்புக்குள்ளே நடத்தப்பட்டு பெரிய பாஸ்டராக இருக்காருங்க கோயம்புத்தூரில். அவர் வந்திருந்தார். அவர் எழும்பி நின்று, அட பாவிகளா, உயிரோடு இருக்கும்போது இந்த நல்ல வார்த்தையை சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் 10 வருஷம் உயிரோடு இருந்திருப்பாரு. செத்த பிறகு நீ சாதாரணமான ஆள் இல்லை, நீ அப்படிப்பட்ட. இருக்கும்போது நல்ல வார்த்தை சொல்லி அற்புதமாக அவங்கள என்ன பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. ஆமென். மனைவிகளும் தான் சொல்கிறேன். இருக்கும்போது, அப்பா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு என்னைக்கு சொன்னீங்க? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? வெரி குட். நல்லா பேசுங்க. அப்பா நீங்கள் அழகாக இருக்கீங்க. நீங்கள் சொல்லணும், என் ஒய்ஃபு போல் உலகத்தில் பியூட்டிஃபுல் ஒய்ஃப் வேறு யாருமே கிடையாது. அது போயின்னு தான் தெரியும் எனக்கு. ஆனாலும் உற்சாகப்படுத்த வேண்டிய கடமை நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. மெயின்டெனன்ஸ் எல்லாம் சொல்லுங்க, மெயின்டெனன்ஸ். அல்லேலூயா. நான் சொல்றது உண்மையா இல்லையா? செத்த பிறகு எதுக்கா மாலையை போட்டுக்கிட்டு இருக்கா அவனுக்கு? இருக்கும்போது 4 வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அவனை உற்சாகப்படுத்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
Because love is regretted and felt more in the absence. ஐயா, அன்பும் அவருடைய பராமரிப்பு எப்போ தெரியுமா ரொம்ப ஃபீல் பண்ணப்படுது? அவருடைய ஆப்சன்ஸில் தான். அவங்க இல்லாதப்போ ஐயோ அவங்க அப்படி இவங்க இப்படி, பிரயோஜனம் என்ன? இருக்கும்போது ஒன்றும் சொல்கிறது இல்லை. நல்ல பிரசங்கம் பண்ணாலும் சரி, எப்படி பிரசங்கம் பண்ணாலும் கெட்டது, நல்லா போர் அடிக்குதுனாலும் ஒரு முறை சொல்லிட்டு போங்கப்பா. நல்லாதான் உங்கள் வாயில் வரமாட்டேங்குது, ஐயோ இதை போல ஒரு கொடுமை இல்லையேனாலும் சொல்லிட்டு போங்க. எக்ஸ்பிரசிவா இருங்க உங்க வீட்டில், சொல்லுங்க, வாயை திறந்து பேசுங்க. காரணம் என்ன? இல்லாதப்போ அப்புறம் தான் சொல்றோம் அவங்கள போல ஒரு அற்புதமான. நோ, இருக்கும்போது வார்த்தைக்கு வார்த்தை உற்சாகப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லலையே? ஹல்லேலூயா. Don't wait to express what truly matters. Don't wait until to regret. நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இருக்கும்போதே அவர்களை உற்சாகப்படுத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை வைத்து சொல்லுங்களேன். நல்லா இருக்கும்போதே சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். ஏன்னா today love fully, tomorrow was never promised to make it totally count. நாளையை குறித்து வேதம் நமக்கு ப்ராமிஸ் பண்ணல. இன்னைக்கு கர்த்தர் உங்க கையில ஒரு அற்புதமான நாளை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உங்க குடும்ப வாழ்க்கையை நீங்க கட்டி எழுப்பி கொண்டு போறது உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. குடும்ப உறவுகளை நம்ம பேண கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த குடும்பத்தை நன்றாக நடத்தி செல்வதற்கு கர்த்தர் நம்ம கையில பொறுப்பை கொடுத்திருக்கிறார். நம்ம கையில ஒரு பெரிய காரியத்தை கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம். வேகமாக நான் வாசனங்களை காமிச்சிடுறேன், நீங்க அதுக்கப்புறம் வீட்டில் போய் வாசித்துங்க. நீங்க இப்போ உங்களுக்கு நான் சொல்லித்தரதை மாத்திரம் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம். எபேசியர் 5:33 வாசிக்கலாம். எபேசியர் 5:33 வேகமாக நான் சொல்ல சொல்ல வாசித்துட்டே வரணும். எபேசியர் 5:33. என்ன இவ்வளவு நேரமா? டைம் இல்லைங்கிறேன். 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல முடிக்க போறோம். எப்படி எனில் உங்களிலும், லிசன் லிசன் லிசன், அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். உங்களை நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ அது போலதான் உங்க மனைவியை நேசிக்கணும். எத்தனை பேர் அப்படி நேசிக்கிறீங்க? அப்படி நேசிக்கிறீங்க? கையை உயர்த்துங்க. உங்களை போலயே உங்க மனைவியை நேசிக்கிறவன் கையை தூக்கு. அப்ப நீ நேசிக்கலன்னு நான் ஒத்துக்கிட்டுமா? நல்ல வேலை, அந்த உண்மையாவது சொல்றீங்களே. நம்ம எப்படி நேசிக்கிறோமோ அது போலதான் மனைவியை நேசிக்கணும். அல்லையா சொல்லுங்க. அல்லையா? ஆமென். வேலைக்கு போற இடத்துல கபாப் சாப்பிட்டு எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? என்னைக்காவது ஒரு 100 கிராம் வீட்டுக்கு வாங்கிட்டு போனீங்களா? அது கிடக்குது கைத. என்னது நிறைய பேர் சொல்றது அது கிடக்குது. எது கிடக்குது? ரெஸ்பெக்ட் யுவர் வைஃப், லவ் யுவர் வைஃப். உங்களை போலவே உங்க மனைவியை நேசிங்கன்னு பைபிள் சொல்லு. வாசிமா. மனைவியும், நல்ல கவனிங்க. இப்ப இந்த பக்கம் வரலாம். மனைவியும் புருஷனிடத்தில் எப்படி இருக்க கடவுள் அப்படின்னு என்ன அர்த்தம்? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் ஹஸ்பண்ட். அப்படியா? பயபக்தியா இருக்க கடவுள் என்ற இடத்துல ரொம்ப ரெவரன்ஸ் கொடுக்கணும்னு இருக்குது மனைவிக்கு, என்ன கணவருக்கு. என்ன தலையா இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவை நாம் எப்படி கனப்படுத்துகிறோமோ அப்படியே கணவரையும் கனப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. நீங்க ஃபுல்லா லவ் பண்ணணும், நீங்க ஃபுல்லா கனப்படுத்தணும். ராமன் சொல்லலையே? அல்லேலூயா. அப்போ குடும்பத்தை நடத்தி செல்வதற்கு கர்த்தர் என்னத்தை மையமாய் வைத்திருக்கிறார்? அன்பு. எல்லாம் சொல்லுங்க, அன்பு. சத்தமா சொல்லணும். ஸ்டூடெண்ட்ஸு சொல்லுங்க எல்லாரும். எப்படி எப்படி நேசிக்கணும்? ஃபுல்லா நேசிக்கணும். என்னை நான் எப்படி நேசிக்கிறேனோ அது போல மனைவி நேசிக்கணும். நீங்க எப்படி கிறிஸ்துவை கனப்படுத்துகிறீர்களோ அது போல கணவனை கனப்படுத்த வேண்டும். ராமன் சொல்ல ஆளைய காணோம். அல்லேலூயா. இருக்கும்போது கொண்டாடுங்க, இருக்கும்போது நேசிங்க, இருக்கும்போது அதை பெருமைப்படுத்துங்க, இருக்கும்போது வாங்கி கொடுங்க, இருக்கும்போது நேசிங்க. போன பிறகு போயிட்டாலேன்னா வராது. அல்லேலூயா.
சொல்லுங்க. ஆமா, இருக்கும்போது நல்லா கவனிச்சிங்க. மனைவிமார்களுக்கு சொல்றேன், இருக்கும்போது நல்லா கவனிச்சிங்க. அது ஒண்ணுங்க இல்லைங்க, அது வேஸ்ட் அப்படின்னு சொல்லாதீங்க. அவர்களை எழுப்பி கொண்டு வருவது உங்களுடைய உற்சாக வார்த்தையில் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். என்ன வேதம் தெளிவா சொல்லுகிறது. நான் முடிக்கிறேன். இது நிமித்தம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 2:18 எத்தனை? இது நிமித்தம் இல்லம்மா, இது நிமித்தம் புருஷன் 24 வாசிமா. இது நிமித்தம் புருஷன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். ஒரே மாம்சமா. எல்லாம் சொல்லுங்க, நானும் என் மனைவி ஒரே மாம்சம். எத்தனை பேர் சொல்றீங்க? கையை வைத்தி சொல்லுங்க. நானும் என் மனைவியும் என்னவா இருக்கோம்? ஒரே மாம்சமா இருக்கிறீர்கள். அல்லேலூயா. தம்பி இங்க வாடா, நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காமிக்கணும். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு வரீங்க, வாப்பா இங்க வா, இந்த பக்கம் வா. இதான் இப்போ நான் தகப்பன், இது பொண்ணு. வெக்கப்படுறான் யாரும் இல்லை. இப்போ மேரேஜ் ஆளுக்குள்ள இல்லை சர்ச்சுக்குள்ள அப்பா பொண்ணை கூப்பிட்டு வரேன். பொண்ணு மாதிரியே நடக்கணும். அப்படியே கூப்பிட்டு வந்து இவனை கூப்பிட்டு வரேன். அப்படியே இது பாடுறாங்க. வந்தாச்சு. இப்போ யார் நான் கூப்பிட்டு வர்றது? யாரு? நான் யாரு? என்னையே பொண்ணாக்கிட்டேன். இப்படி நான் யாரு? அப்பா. யாரை கூப்பிட்டு வரேன்? பொண்ணை கூப்பிட்டு வரேன். எங்க கொண்டு வந்து விடுறதுக்கு? எங்க கொண்டு வந்து விடுறதுக்கு? எங்க? சபையில மணவரையில உட்கார வைக்கிறதுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போ மணவரையில இவர் தான் மணவாளன்னு வையன். எந்திரிப்பா, இவர் மணவாளர். இன்னொரு சேரை போடுங்க. சேர் எடுத்து வேடா. அவன் என்ன சொல்றான்? என்ன கூப்பிடலையன்றீங்க. அவனுக்கு போய் சேர போய் என்ன கூப்பிடல. இன்னொரு சேர் எடுத்து வாடா. ஏப்பா சேர் எடுத்துக்கோ. அவனுக்கு சுத்தமா விளங்கல பாரு. எஸ் தாசி எங்கேயோ போயிட்டு நீ உட்கார் 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 இங்க உட்கார், சீக்கிரம் உட்காரு. டைம் இல்லடா, உட்காருங்கடா. இவன் என்ன இப்படி வைக்க போறான்? உட்காண்டியா? சரி, இப்போ உட்காந்தாச்சு. கவனிங்க கவனிங்க, வசனத்தை சொல்லி தரேன் பாருங்க. இப்போ அப்பா நான் கூப்பிட்டு வந்துட்டேன். ஹலோ, அப்பா கூப்பிட்டு வந்தானா? இப்போ வேதம் என்ன சொல்லுது? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு யாரோடு இசைந்திருப்பான்? மனைவியோடு இசைந்திருப்பான். நல்ல கவனிங்க, மனைவியோடு இசைந்திருப்பான். தகப்பனை விடுறது யாரு? தகப்பனை விடுறது யாரு? புருஷன். தகப்பனை விடுறது யாரு? புருஷன். இப்போ நான் கவனிங்க, அப்பா கூட்டே வந்தனா, கூட்டு வந்து எங்க உட்கார வச்சேன்? புருஷன் கையில் கொடுத்து, வலது கையை பிடிச்சி கொடுத்து, நீ இவ்வளவு பார்த்துக்கணும்பா, என் கண்ணா கொடுக்குறேன் உனக்குன்னு சொல்லி கொடுத்தனா? ஆமா. கவனிங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு வேதம்? மனைவி தகப்பனை விடுவதில்லை. ஏன்? புருஷன் தான் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு யாரோட இசைந்திருப்பான்? ஏன்? கவனிங்க, ஒரு டாடி இங்க கூட்டு வந்தனா இன்னொரு டாடிட்ட பிடிச்சு கொடுக்குறேன். இஸ் டாடி. அதனாலதான் கல்யாணம் முடிஞ்ச உடனே என்னன்னு கூப்பிடுறாரு அவரு? ஹே பேபி. கல்யாணம் முடிஞ்ச உடனே யாரு ஆட்டோமேட்டிக்கா வந்தது? பேபி. இல்லைன்னா நம்ம தமிழ்ல கூப்பிட்டா ஏ பாப்பா. அந்த அம்மா உடனே என்னன்னு கூப்பிடுறாங்க? அப்பான்னு கூப்பிடுறாங்க. எப்படி வந்துச்சு இந்த உறவு? இது பைபிள்ல இருக்கு. நாம் புருஷனானவர் நாம் தகப்பனை விட்டுறோம். அம்மாவுக்கு தகப்பனை விடுறதே இல்லை. அதனாலதான் எப்பவுமே டேடின்னு கூப்பிடுறோம். ஆனா நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா? இவங்கப்பா இவங்கப்பா. ஐயோ ஐயோ, இவங்கப்பா இவங்கப்பா அப்பா. ஆமேன்னு சொல்லுங்க. என்னைக்குமே புருஷனுடைய ஸ்தானம் என்ன தெரியுமா? தகப்பனுடைய ஸ்தானம். அதனாலதான் கல்யாணம் முடிஞ்சோடனே பேபின்னு கூப்பிடுறோம். அந்த அம்மா டேடின்னு கூப்பிடுது, அப்பான்னு கூப்பிடுறாங்க. அப்ப என்னாச்சு? அவங்க ரெண்டு பேருக்கும் ஒருவேளை வேதத்தின்படி புருஷனுக்கு தகப்பன் பிரிந்து வருகிறார். ஆனால் மனைவிக்கோ புருஷனானவன் தகப்பனா இருக்கிறான். அதனாலதான் தலைன்னு சொல்லுச்சு. அதனாலதான் ஹஸ்பண்ட் சொல்றோம். ஹவுஸ் பாண்ட், தலை.
குடும்பத்தை கட்டி எழுப்புறோம். ஆமென் சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. அப்ப தகப்பன் அற்று போவதில்லை. உனக்கு நல்ல கவனிச்சுங்க, உங்களுக்கு தகப்பனுடைய ஸ்தானத்தில் யார் இருக்கிறது? கணவர். அதனால தான் அவர் எப்பவுமே அம்மான்னு கூப்பிடுவார், மகளேன்னு கூப்பிடுவார், என்ன வேணா கூப்பிடலாம், சிஸ்டர்னு கூப்பிடலாம். பைபிள் அப்படி இருக்கு. என் மணவாளியே, என் சகோதரியே. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு அற்புதமான உங்க கணவருக்காக கை உயர்த்தி பிரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம். பிரைஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. அப்போ குடும்பமானது அவ்வளவு உறவுகள் நிறைந்த. அதனால தான் இது நிமித்தம் நல்ல கவனிங்க, இசைந்து இருப்பான். என்ன இருப்பான் சொல்லுங்க எல்லாரும், என்ன இருப்பான்? இசைவுனா என்னது? இசை. இசையில் நீங்கள் ஆமாம், அதான் பிடிக்கும்போது 3 டிஃப்ரெண்ட் கார்டை நோட்டை பிடிக்கிறோம். ஒரு சி மேஜர் பிடிச்சா சி, அப்பா என்னென்னப்பா, சிஇஜி. சிஇஜி பிடிச்சாதான் சி கார்டு. 3 கார்டு பிடிக்கிறீங்க. 3 பிடிச்சி அது ஒரே இசையில் வரும். பார்த்தீங்களா? பாட்டு வருதா இல்லையா? இப்படித்தான் குடும்பமும் வேற வேற இருந்தாலும், எங்கேயோ பிறந்தாலும், நம்மை கர்த்தரை இணைக்கும் போது என்னவாகிறோம்? ஒரே சரீரமாய் மாறி விடுகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க ஒரு ஆமென். அல்லேலூயா. அதனால தான் அவர் உடனே என்ன சொல்றாங்க, அவர் பேபியும் பாரு, இவர் டேடியும் பாரு. அங்க யாரு உசுங்கிறது? தேவன் குடும்பத்தை நேசிக்கிறார். குடும்ப உறவுகளை காப்பாத்துங்க, விட்டு கொடுக்காதீங்க எங்கேயும். அதை பிடிச்சு நிறுத்துங்க. கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், பலுகி பெருகும்படி, ஆளுகை செய்யும்படி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, கர்த்தர் உங்க கையில ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்திருக்காரா இல்லையா? மனைவி மாறலாம் என்ன பாருங்க, இங்க பாருங்க. கர்த்தர் இப்ப அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஒரு குத்து விட்டேன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும் தெரியுமா? அப்படியே நீங்க சொல்லுவீங்க, யோ நான் குத்தெல்லாம் விட மாட்டேன், நான் பார்த்தாலே நீ முடிஞ்ச கதை. நீங்க என்ன பெரிய ரவுடியா இருந்தாலும் யார்கிட்ட ரொம்ப அடங்கி போறான்? அவன் 10 பேரை வெட்டியிருப்பான் வெளியே. வீட்டுக்கு வந்தா ஏய் கம் சொல்லுங்க. எப்படி? இதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். கர்த்தர் உங்களுக்கிட்ட ஒரு செல்வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்க கையில என்ன கொடுத்திருக்காரு? செல்வாக்கு. எதுக்காக? எல்லாரையும் நல்வழிப்படுத்துறதுக்கு, பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லி கொடுக்கறதுக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. உங்க கணவர்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, உங்க பிள்ளையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, உங்க செல்வாக்க செலுத்துங்க. எதுக்காக? நல்வழிப்படுத்துவதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க கணவர் சபைக்கே வரலன்னு வைங்களேன், என்ன பண்ணணும்? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். என்னப்பா சபைக்கு வரல, கோயிலுக்கு வராமல் இருந்தால் எப்படி? 2 பேரும் நம்ம குடும்பமாக சபைக்கு போனால் தானே நல்லா இருக்கும். ஒரு ஜபம் நடக்குதுன்னா குடும்பமாக சபைக்கு வந்தால் தானே சரிப்பட்டு வரும். 2 பேரும் சேர்ந்து போனால் தானே நல்லா இருக்கும். நான் மட்டும் தலை மட்டும் போனால் நல்லா இருக்குமா? இல்லை மனைவி சொன்ன நான் சரீரமாக இருக்கிறேன், நான் மட்டும் போனால் நல்லா இருக்குமா? இல்லை 2 இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, உங்கள் செல்வாக்கை செலுத்துங்கள். கர்த்தர் அதான் சொல்கிறேன், யார் சொன்னாலும் கேட்க மாட்டான், மனைவி சொன்னால் கேட்டுருவான். அல்லையா சொல்லுங்களேன். என்னது என்ன சொல்ல கேட்க மாட்டேங்கிறேன்னா? சொல்ற விதத்தில் நீங்க சொல்லல. ஹலோ, கர்த்தர் உங்க கையில இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்திருக்கிறார், செல்வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? மனைவிக்கு கீழ்ப்படியாதவன் யாருக்குமே கீழ்ப்பட முடியாது. என்னங்க கீழ்ப்படணுன்றீங்க? பைபிள் சொல்லுதியா? வாசிக்கலாம். எபேசியர் 5க்கு திருப்புங்க. இப்போ பொண்டாட்டிக்கு கீழ்ப்படியணுமா? ஐயோ இந்த சபைக்கே நான் வரல, என்ன விடுன்ற மாதிரி இருக்குது. 5 வாசிமா இந்த இந்த பக்கம் இந்த லாஸ்ட்ல மேல இருக்கும் பாரு. அதே தான்பா, அது 2 அது வாசி. கவனிங்க, தேவ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ். என்னங்க கரெக்டா படிமா? மனைவி தான் புருஷனுக்கு கீழ்ப்படியணும். கரெக்டா படி. தப்பு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட படிக்கிற நீ. கரெக்டா படி. திரும்பி, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்க சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். ஏமா அந்த வசனத்தை வாசிப்பா, ஃபர்ஸ்ட் வாசி. ஒருவருக்கு ஒருவர்.
தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். நிறைய பேர் என்ன சொல்றீங்க? ஏய், சொல்றது கேட்டு இருந்தா இரு. எப்படி? ஏய், சொல்றது கேட்டு இருந்தா இரு. இந்த மவனை சோத்துல விச வச்சிருந்தா உனக்கு ஜாக்கிரதை. எப்படி? சோத்துல விச வச்சிருவான், அவ்வளவுதான் அவன். நான் என்ன சொல்றேன் தெரியுமா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்க, ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிங்க. மனைவி எனக்கு தீமைக்கு சொல்லுவாளா? உங்களுக்கு முதல்ல ஆலோசனை மனைவிட்ட தான் கேட்கணும். ரைசுலா, உங்கள் மனைவியை பார்த்து கேளுங்க, அம்மா இது செய்யலாமா, இது செய்யக்கூடாது. அதம்மா சொல்லுவாங்க, ஏப்பா நீங்கள் சேர்ற ஆள் சரியில்லை, சேர்க்க நல்லா இல்லை, அந்த ஆள் உங்களை கெடுக்க போகிறான். தீர்க்க தரிசனமாக சொல்லுவாங்க அந்த அம்மா. ஆளை பார்த்தோன்னே சொல்லும், நல்ல மனுஷன் அவன், இவர் அருமையான ஆள், 5 லட்சத்துக்கு ஒன்று கையெழுத்து போடுற வரைக்கும் கம்முன்னு இருப்பான் அவன். அதே மாதிரி தான் சூரிட்டி கையெழுத்து போட்டியா, முடிஞ்சது கதை உங்க கதை. மனைவிக்கும் கீழ்ப்படுகிறது நல்லது. அல்லையா சொல்லுங்களேன். நான் சொல்லலை. ஏம்மா மனைவி மாறாது ஒரு ஆமேன்னு சொல்லக்கூடாதா? உங்களுக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணி. வாசிமா திரும்ப. தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து இருங்கள். கிறிஸ்து மனைவிகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறது போல. பாருங்க, எந்திக்கிறான்களா பாத்தியா? அப்போ இப்பயாவது உட்கார வச்சாரு. ஏன்னா அப்படி பதறிச்சு போடுறீங்க? விட்டாருப்பாங்களே, இன்னும் கல்யாணத்தில் உட்கார்ற மாதிரியே உட்காந்து சும்மா ஜோக் பண்றேன். ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். ஒருவர் நேசிங்க, ஒருவருக்கு ஒரு கீழ்ப்படி. சபையை கிறிஸ்து எப்படி நேசிக்கிறாரோ. இல்லையா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? வாசிங்கப்பா, ஒரு சகோதரன் வாசிங்க பிரதர், வாசிங்க பிரதர். கிறிஸ்து இருக்கிறது போல புருஷனும் தலையாய் இருக்கிறான், ரட்சகராய் இருக்கிறார். அல்லையா சொல்லுங்க, கையை வைத்து சொல்லுங்க. இப்ப நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கட்டுமா? கிறிஸ்து எப்படி சபைக்கு கீழ்ப்படுகிறாரு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா? ஹலோ, ஜெபத்தை கேட்கிறாரா இல்லையா? நீ சொல்றத அவர் கேட்கிறாரா இல்லையா? கேட்கிறாரு. அவர் சொல்றத நீ கேட்கறியா இல்லையா? கேட்கிற மாதிரி நடிக்கிறீங்க. அவ்வளவுதாங்க, சிம்பிள் மேட்டர். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரு, அவர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்போம். ஆமென். I'll continue next week. நான் தொடர்ந்து இதை குறித்து சபைக்கும் குடும்பத்துக்கும் உள்ள உறவை தொடர்ந்து உங்களுக்கு சொல்லி தர போறேன். இத்தனை பேர் இந்த காலில் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க. கையை ஒத்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் குடும்பத்தை நேசிக்கிறார். நீங்கள் உங்கள் மனைவியை நேசிங்க, மனைவி புருஷனை நேசிங்க, புருஷன் சொல்கிறத கேளுங்க, மனைவி சொல்கிறத கேளுங்க, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அப்படி அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லையா சொல்லுங்க. சரி, எத்தனை பேர் நோட் புக் எடுத்து வந்தீங்க? நான் கேட்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டீங்கல்ல? எங்கே எழுதுனியா? கம்மி ஒரு லெட்டர் கூட நீ எங்கே புக்கு, நோட் புக் எங்க? சரி, நோட் புக் எடுத்துகிட்டு வந்தவங்களாம் கை வைத்து, எழுதினவங்களாம் வெரி குட், சூப்பராக டைரி கொண்டாந்துருக்கார் பிரதர். நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்தீங்க. எடுத்துகிட்டு வராதவங்களாம் கை வைத்து வைத்துங்க. கீழ்ப்படியணும் இப்போ தான் சொல்லி தந்தேன். அப்பா கீழ்ப்படியணுமா இல்லையா? கை வைத்து 1 2 3 4 நிறைய பேர் கொண்டு வரல. நீங்கள் எழுதலைன்னா வராது. எழுதி படித்து வாயில் அறிக்கை பண்ணணும். வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 ஜெபிக்கணும். ஆமென். ரட்சிக்கப்படாத கணவன்மார் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. சிங்கிள் வந்திருக்கீங்க, சிங்கிளாக தனியாக. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாக்குத்தத்தங்களை, குடும்பத்தை குறித்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை எழுதி வச்சு சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 128ஆம் சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்லிகிட்டே இருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. உன் கைகளை பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள்
பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். சொல்லு ஆமென். உன் பிள்ளைகள் எல்லாம் யாரால் போதிக்கப்பட்டிருப்பார்களாம்? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். சொல்லிக்கிட்டே இருக்கணும் வசனத்தை. உன் பிள்ளைகள் எல்லாம் யாரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்? கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரே சொல்லி கொடுப்பாராப்பா. உங்களுக்கு வசனத்தை சொல்லி தரது யாரு? கர்த்தரே. படிச்சீங்கன்னா பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு விளங்க செய்வார். அல்லேலூயா. ஐயோ வைத்தி சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் குடும்பத்தை நேசிக்கிறார். ஆமென். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார்.